ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் தான். வீட்டில் வெளியிலேருந்து நிறைய வேலை எனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கிச்சன் நான் வந்து டைனிங் ஹால் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். டைனிங் ஷெல்ஃப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு. இப்போ கிச்சனை வந்து கையில் எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாகவே க்ரோசரிஸ் வந்து வாங்காமலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இருக்கிறத முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வந்தேன். இருக்கிறதையும் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பேலன்ஸ் என் ஃபுல்லாக கிச்சனில் க்ரோசரி இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு திணை இருக்குது. அப்புறம் வந்து இது எள்ளு பொடி ரீசெண்டாக நான் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். எள்ளு, வெந்தய பொடி, அப்புறம் வந்து கருப்பு உலர் திராட்சை இருக்குல்ல, இது மூணும் நான் வந்து ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பிசிஓடிக்கு நல்லது அண்ட் வந்து ஈஸ்ட்ரோஜன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து இப்போ மூணும் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குது ரிசல்ட்னு சொல்கிறேன். குழம்பு வந்து வச்சது போக சாப்பிட்டது போக மீதி இருக்குது. ஸோ இப்போ வந்து கிச்சன் வந்து என்னோடய க்ரோசரி ஐட்டம் எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த ஃபுல் கிளாஸ்வேரையும் வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக போய் க்ரோசரி வாங்கிட்டு வந்து அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் ரெகுலராக வந்து உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் நிறையா இருக்கும், டெய்லி வ்ளாக்ஸோடு கலந்த மாதிரி. ஸோ ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நல்லா தான் இருந்துச்சு. அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சது தான், இருந்தாலும் புதுசாக கொட்ட போகிறப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலான்னு எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விலாகில் நான் ஃபுல்லாக நிறைய இடத்துல அப்பியர் ஆகிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விலாக் டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் எல்லா கிளாஸையும் கழுவி வச்சுட்டேன். அதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆணுச்சு. இப்போ வந்து நெயில் பாலிஷ் மாற்ற போகிறேன். கையில் ரொம்ப விளக்கியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பிளாக் நெயில் பாலிஷ்லேயே நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வெளில போகிறோம். வெளில போகிறதுக்காக கொஞ்சமாக கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனேன். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கோட NC42 காம்பேக்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளூ ஹெவனோட ப்ரைமர், இது ரெண்டும் தான் போட்டிருக்கேன். புண்ணியமூர்த்தி போய் க்ரோசரி வாங்கிட்டு வர போகிறோம். அது எப்படி திருப்பி இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அது எல்லாமே இன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், லைட்டாக கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹைலைட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் வந்து வேற எந்த கலர்லையும் ஆட் பண்ணாமல் நம்ம ஸ்கின் டோன்லேயே ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பர்பிள்லேருந்து டூ மச் டுவல் ஹைலைட்டர். அதை ஜஸ்ட் கையில் எடுத்துட்டு அப்படியே அப்ளை பண்ண போறதில்ல, ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ண போறேன். ஸ்கின் டோனுக்காக ரொம்ப பிளெண்ட்லாம் பண்ணல, அது நல்ல க்ரீமி டெக்ஸ்சர்ல தான் இருக்கு. மேக்கப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் ஒரு லைட் க்ளோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன். அண்ட் இந்த மாதிரி vlogல வந்து இன்க்ளூட் பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அப்பியர் ஆகுது. அடுத்து பர்பிளோட ஒரு கிரே கலர் ஐ பென்சில் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப போட்ட மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கிரே கலர் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். ஐலைனருக்கு பர்பிளோட ஜெல் ஐலைனர் எடுத்திருக்கேன். நான் கிளாஸஸ் போட போறேன், அதனால நல்லா திக்காவே கொடுக்குறேன். இப்போ திக்கா வந்து அப்பர் லிப்ல மட்டும் கொடுத்துருக்கேன், கீழே லைட்டா கிரே கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கிளாஸ் போட போறேன், அதோட லிம்ஸ் வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்டார்டிங் டு எண்டே வந்து போல்டா கொடுத்துருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு இப்போ நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான், பர்பிளோட பிளே டைம் சாஃப்ட் மேட் கிரையான் பிளைண்ட் மேக்ஓவர் டைம் 10ங்கிற ஷேட். ஒரு சூப்பரான ப்ரௌன் கலர் நியூட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு. நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் லாஸ் அப்டேட். இந்த ட்ரெஸ் வந்து நம்மளோட ஏதோ மீட் மை ஃப்ரெண்ட் vlogல நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃபிட்டிங்காக இருந்திருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாகவே இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் ஜர்னி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. செஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வாங்க போகலாம். இப்போ பார்க்குறப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா கொஞ்சம் பூதக்குட்டி மாதிரி தான் இருக்குன்னு. பட் வந்து 4.5 kg இது வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் எல்லா டாப் மேலேயுமே நான் ஏதாவது ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிறது வழக்கம். இது வந்து நான் இப்போ புண்ணியமூர்த்திக்கு வந்திருக்கேன். கீழே வந்து மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் மேலே ஒரு லைட்டர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அப்போ சும்மா அப்படியே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஹேர் வந்து இதுதான் என்னோடய ரியல் ஹேர், கேர்லி ஹேர் தான். கீழே கொஞ்சம் ஹேர் மட்டும் ஸ்மூத்னிங்காக இருக்குல்ல, அது வந்து நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்த ஹேர். ஸ்மூத்னிங் பண்ணியிருந்த எல்லா ஹேரையுமே நான் கட் பண்ணிட்டேன். நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். பட் பேலன்ஸ் மட்டும் இப்படி இருக்குது.
இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில குரோசரி ஐட்டம் இந்த மாதிரி பருப்பு வகை, எண்ணெய், செக்கில ஆட்டுன எண்ணெய் இது எல்லாமே மாமா அவங்க ஹோட்டலுக்கு வாங்குற ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே ஸ்ட்ரெயிட்டாவே வருது. அதனால அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அதுலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் வாங்கல. அது இல்லாமல் நான் வாங்கின பொருள் இப்போ புண்ணியமூர்த்தியில் அது வாங்கியிருந்தேன். கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதை மட்டும் தான் உங்களோட இப்போ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே மாமா வாங்கிட்டு வந்த ஐட்டம் தனியாக வச்சிடலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் வந்து சாமி கும்பிட்றத காட்ட மாட்றீங்க, அந்த 2020 கோல்டில் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளாக அது விட்டு போன மாதிரி எனக்கே ஃபீலிங். அது இனிமேல் ரெகுலராக பண்ணலாம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லை ஹெல்தி லிவிங் சைட் வரீங்க அப்படின்னா மில்லட்ஸ், அப்புறம் வந்து திணை, சாமை, குதிரைவாலி, கொள்ளு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட க்ரோசரி லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் நிறைய இருக்கும். பருப்பு எல்லாமே 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே மாதம் இவ்வளோ போயெல்லாம் நான் வாங்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றப்ப தான் வாங்குவேன். இப்போ இடையில நான் ரொம்ப விட்டுருந்தேன் ட்ராவல் அது இதுன்னு. இருக்கிறத வச்சு குக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இது எல்லாமே இப்போது இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிச்சன் டவல், ஸ்கூப் இதெல்லாம் வந்து கிச்சன் டவல் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. பட் இது ரீயூசபிள் தான். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். இன்றைக்கி வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த பேப்பர் ஸ்ட்ரா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜார் எல்லாம் வந்து தொடச்சி எடுக்கணும். அதெல்லாம் பண்ணிடலாம். வெளியில் நான் காய வைக்கல. ஏதாவது காற்றுலையோ இல்லை ஏதாவது தட்டி விட்டோ விழுந்துச்சுன்னா உடஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அங்கே தண்ணி வடிஞ்சதும் நான் எடுத்துகிட்டு வந்து ஹால்லையே வச்சுருந்தேன். இப்போ அதில் வச்சுருந்ததுனால அந்தளவு தண்ணி போல். அதனால நான் வந்து இப்போ ஒரு துணி வச்சு நல்லா சாஃப்ட் கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறேன். ஸோ பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அப்படியே நம்ம வாட்டரோடு வச்சிட்டோம்னா பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சுக்கிறேன். சீக்கிரமே கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் டூர் ரெண்டுமே நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி vlogs பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த vlog பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹலோ சொல்லுங்கள் எனக்கு. இது எல்லாத்தையும் தொடச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம காலையிலே காய போட்ட துணி மாடியில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வெயில்லாம் இல்லை, ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் வந்து நான் துணி எடுத்தேன்னா அங்கேயே உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங்கில் நான் துணி காய போடுறப்பையும் இந்த மாதிரி போய் உட்காந்துக்குவேன். திருப்பி மடிக்கிறப்பையும் இந்த மாதிரி போய் உட்காந்துக்குவேன். இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு ட்ரைபாட் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. என் துணியெல்லாம் மடிச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அங்கே உட்காந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். நம்ம கீழே வந்து மாமரம், தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. அதோட இதெல்லாம் மேலே இருக்கும். அண்ட் கொடி வந்து இப்போ ரீசெண்டாக தான் பாட்டி கட்டினாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். பாட்டி வீட்டில் வந்து வந்ததுமே ஒரு ஃபில்டர் காஃபி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மாமா வீட்டுக்கு வந்தேன். வந்து ஒரு சூப்பர் காஃபி குடிச்சாச்சு. இங்கே என் கசின்காக சைக்கிள் வாங்கியிருக்காங்க, எக்ஸசைஸ் சைக்கிள் வாங்கியிருக்காங்க. அது இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணுறத வீடியோ எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டு வீடியோ எடுக்கிறோம். இந்த மாதிரி செப்பரேட் பார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்துச்சு. இதோட லிங்க் வேணும்னா நான் அவகிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் எப்படி இருக்குது யூஸ் பண்ணிடலாம் தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஹிப் ட்விஸ்டர் அப்புறம் வந்து நம்மளுக்கு சைக்கிள் வந்து சேர்ந்து வந்துருந்துச்சு. ஆஃபர் ப்ரைஸில் வந்து 6,830 ருபீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால். அண்ட் இப்போ வந்து பார்க்குறப்போ 7,400 இருக்குது. பட் அமேசானில் ஆஃபர் இருக்கிறப்ப நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரைஸில் வரும். டிஸ்டன்ஸு அப்புறம் வந்து ஸ்பீட், டைம், கேலரி எல்லாமே அதில் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான இதாக தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து அந்த ட்விஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக நம்ம 300-400க்கு வாங்குற ட்விஸ்டரை விட இதில் இருக்கிறது என்னமோ ரொம்ப குட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக்காக இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அடுத்து உளுந்து கஞ்சி போட்டிருந்தாங்க. வெல்லம்லாம் போட்டு பாயசம் மாதிரி தான் இருந்துச்சு. பால்கல் கொட்டையோட அந்த இது இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து சும்மா ஹெல்திங்கிறதுனால உளுந்து இப்போ நிறையா சேர்த்துக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு டம்ளர் குடித்தோம் நானும் அவளும். இது குடிச்சிட்டு நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். மாமா வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து டயட் அப்படிங்கிற வார்த்தையே எடுக்க முடியாது. அங்கே போனால் சாப்பிடாமல் வரவே முடியாது. அது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஆன்ட்டி கவுசா சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கே வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்லாம். நான், கசின், அப்புறம் வந்து ஆன்ட்டி, பாட்டி எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கவுசா செய்கிறது எப்படி, கவுசா அதாவது ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற கவுசாவை எப்படி கரெக்டாக சாப்பிட்றது அப்படின்னு நான் சொல்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி என் கசின் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு கவுசா வந்து ஏற்கனவே முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வடை இருக்கும் இல்லையா, நம்ம மசால் வடை, அதை வந்து பிச்சு போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து மசால் வடையும் போட்டுக்கல, எக்கும் போட்டுக்கல. சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு. கொஞ்சமாவது கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கல. இது வந்து வாழைத்தண்டு சூப் அதோடையே கொடுப்பாங்க. அந்த வாழைத்தண்டு சூப் வந்து நீங்கள் வீட்டில் வந்து நார்மலாக சூப் செய்கிற மாதிரி தான். அதில் வந்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது, வாழைத்தண்டு ஊற்றிக்கிறது. பட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவள் வாழைத்தண்டு ஊற்றிருக்கா. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி ரெசிபி அப்படின்னு கேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன்.
ஒரு 9:30 போல நான் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 9:30க்கு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தொடச்சு வச்சிருந்தோம்ல, அதில எல்லா குரோசரி ஐட்டத்தையும் எடுத்து கொட்டிட்டேன். நான் இப்ப அரேஞ்ச் பண்ணது எப்படின்னு உங்கள்ட்ட காட்டல. அத நான் வந்து கிச்சன் டூர்ல காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் சாரி கட்டி அப்பியர் ஆக போறேன். ஒரு அமேசான் சாரி ட்ரை ஆன் ஹால் தான் நெக்ஸ்ட் வீடியோவா வரப்போகுது. ஸோ ஈகரா வெயிட் பண்ணுங்க. நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக்ஸ் குடுங்க. ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பை.